ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கித்து. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு மெயின் அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா நம்மளோட ஹேரை வந்து சூப்பராக 100% ஃப்ரிஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும். செகண்ட் வந்து நம்ம ஹேருக்கு ஒரு கிளாஸி லுக், அந்த ஒரு ஷைனிங், இந்த ஒரு கண்டிஷ்னர் போட்ட மாதிரி ஒரு ஷைன் வந்து கொடுக்கும் நம்மளோட ஹேருக்கு. இது ரெண்டு தான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறது, ஹேரை வந்து ரொம்ப க்ரோத் ஆக்கிறது, இது மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஹேர் பேக் போட்டுகிட்டே வந்து நான் சொல்கிறேன் அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம். ஸோ நான் வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீக்கு வந்து ஒரு மெயினான ஹேர் பேக், மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நான் எக்கு தான் சொல்வேன். எக் ஹேர் பேக் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயை வந்து 100% ஷியோராக கம்மி பண்ணிவிடும். இதுக்கு முன்னாடியே நம்ம எக் ஹேர் பேக் வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அது ஒரு தடவை செக் அவுட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ஒரு ஷைனி லுக். ஷைனிக்கு வந்து கர்டு தான் ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியண்ட். ஸோ கர்டு ஹேர் பேக்கும் வந்து நம்ம தனியாக போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் வந்து மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணுங்கள். இது ரெண்டு வந்து தனித்தனியாக நம்ம வந்து ஹேர் பேக்காக பண்ணி போட்டிருக்கோம். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஹேர் பேக்காக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரிஸ் ஃப்ரீனஸும் கம்மியாகும். உங்கள் ஹேருக்கு ஒரு ஷைனிங்கும் வந்து சூப்பராக கிடைக்கும். இது வந்து ஒரு டபுள் டமாக்கா அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ உங்களோட ஹேருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஹேர் பேக் அப்படின்னா இது நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஆனால் உங்களோட ஹேர் வந்து எந்த டெக்ஸ்சரில் இருக்குது, எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் ஆகும். ஒரே டைமில் வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ட்ரையான ஹேரு, ட்ரையான ஸ்கேல்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு 100% வந்து க்யூர் பண்ணி விடாது ஃபர்ஸ்ட் டைம்லே. அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாரமாக ட்ரை பண்ணி உங்களோட கண்டிஷன் பொறுத்து அது வந்து கரெக்டாக க்யூர் ஆகிட்டே வரும். அது நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அது க்யூர் ஆகிறது வந்து உங்களுக்கே தெரியும் உங்களோட ஹேரு. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம ஹேர் பேக் செய்கிறதுக்கு நான் கரெக்டாக ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு எம்டி பவுலில் ஒரு முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். நம்ம எக் ஒயிட் அண்ட் எக் யோக் ரெண்டுமே எடுத்துக்கிறேன். கூடயே வந்து கரெக்டாக 1 கப் அளவு தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் வந்து உங்களோட ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோடய ஹேர் லென்த்துக்கு 1 கப் ஆஃப் தயிர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. கூடயே வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த முட்டையோட ரா ஸ்மெல் வந்து பயங்கரமாக அடிக்கும். அது எல்லாத்தையும் பேர் பண்ணிவிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஹேர் பேக் ரெடி. ஸோ ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் இந்த அளவுக்கு நல்ல டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஹேரை நல்லா சிக் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. 2 பார்ட்டிஷனாக பிரித்ததுக்கப்புறமா சிக் எடுக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட்டு டிப் ஆஃப் த ஹேர், அதுக்கப்புறமா உங்களோட ஹேரை ஃபுல்லாக நல்லா சிக் எடுத்து வச்சுக்கோங்க 2 பக்கமுமே. இப்போ நல்லா சிக் எடுத்ததுக்கப்புறமா உங்களோட ஹேரில் பார்ட்டிஷனாக பிரித்து இந்த மாதிரி சின்னதாக பிரித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் பேக்கை வந்து நம்மளோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு மெஸ்ஸியான ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 30 மினிட்ஸில் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹேர் வந்து சூப்பராக இருக்கும், ட்ரஸ்ட் மீ. இப்போ வந்து ஒரு சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு சைடும் அதே மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கேல்ப்பு, அதுக்கப்புறமா உங்களோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம கர்ட் சேர்த்துருக்கிறதுனால கர்டில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது வந்து நம்மளோட ஹேரை ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்பை ரொம்ப நரிஷாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், ஃப்ரிஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும், டேண்ட்ரஃபை கம்மி பண்ணிவிடும், ரொம்ப ஷைனியாக கண்டிஷனிங்காக வச்சுக்கும். அடுத்து வந்து நம்ம எக் போட்டிருக்கோம். எக்கில் வந்து ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அது வந்து ஹேர் லாஸை கம்மி பண்ணி ஹேரை வந்து ரூட்ஸ்லேருந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிவிடும். அண்ட் நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சரையும் வந்து ரொம்ப சூப்பராக்கிவிடும். இப்போ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ் கழித்து உங்களோட ஹேரை ஒரு மைல்ட் ஷாம்பூவில் வாஷ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதோட ஃபோட்டோ இல்லாட்டி வீடியோ வேணால் இங்கே அப்படியே ஆட் பண்ணி விடுறேன்.
ஸோ அந்த ஒரு வீடியோவையும் பாருங்கள், இப்போ என்னோடய ஹேர் இருக்க கண்டிஷனையும் பாருங்கள். ஸோ சூப்பரான ஹேர் பேக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே வந்து இந்த அளவுக்கு இது க்யூர் ஆகுது அப்படின்னா, நான் இது ஒரு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணாலே வந்து என்னோடய ஹேர் ஃபுல்லாக நரிஷ் ஆகி சூப்பராக ஆயிரும். ஸோ அது அவங்களோட ஹேரோட கண்டிஷன் பொறுத்து இருக்குது, எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டே வரும். ஸோ இந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபுல்லாக உங்கள் ஹேர் வந்து நார்மல் பேக் டு ஃபார்ம் வர வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் ஹேர் பேக் இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.